வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளையும் அந்த இறைவனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்களையும் ஆற்றல்களையும் தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இறைவனை பற்றி முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிநாதமாக அடித்தளமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் என்று இறைவன் என்று ஒருவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு சமமாக அவனுக்கு நிகராக யாரையும் எதையும் கருதக்கூடாது. இது இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயத்தில் முதலிடம் இதுக்கு தான். அல்லாஹுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது, நம்மிடமிருந்து சில விஷயங்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்படி விரும்பாத விஷயங்களில் முதல் இடம் எது என்று சொன்னால், தொழுகாமல் இருப்பது, நோன்பு வைக்காமல் இருப்பது, இதெல்லாம் இறைவனுக்கு பிடிக்காது. இதை விட இறைவனுக்கு பிடிக்காத விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் எதையும் வைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு சமமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கடுகளவு எண்ணம் கூட வரக்கூடாது. எல்லா வகையிலும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் கூட இவர் அல்லாஹ்வை போன்றவர் அல்லது இது அல்லாஹ்வை போன்றது என்ற மாதிரியான அடிப்படை வரவே கூடாது என்பதற்கு தான் நீங்கள் ஒட்டுமொத்த குர்ஆனை புரட்டி பார்த்தீர்களேயானால் மிக அதிகமாக இது பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கும். மிக அதிகமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிடாதீங்க, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக எதையும் கருதி விடாதீர்கள் என்பது இறைவனுடைய கொள்கையில், கோட்பாட்டில், இறை கோட்பாட்டில் மிக முக்கியமானது. அல்லாஹ் திருமறை திருக்குரானில் 3 ஒரு பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி சொன்ன சூரா இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு சூரா. அதில் இந்த எல்லா இலக்கணத்தையும் அல்லாஹ் சொல்லி வரும் பொழுது இறுதியாக சொல்கிற இலக்கணம் என்னென்னா, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவனும் இல்லை. இதுதான் பேசிக். அல்லாண்டு ஒருத்தர் நம்பிட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு வகையிலையும் ஆற்றலில், சக்தியில், அதிகாரத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அவனுக்கு நிகராக எவனும் இல்லை அப்படின்னு நம்ப வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான் 42:11, லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவுமே இல்லை, அல்லாஹ்வை போல எதுவுமே இல்லை. இது இறை இலக்கணத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மற்றவங்க என்ன செய்வாங்க, இறைவன் சொல்லிக் கொள்வார்கள், கடவுள் என்று சொல்வார்கள், கடவுளை போல நிறைய உண்டாக்கி கொள்வார்கள். இவரும் கடவுளை போல தான், அவரும் கடவுளை போல தான். இந்த வாசல் இஸ்லாத்தில் ரொம்ப இறுக்கி அடைக்கப்பட்ட ஒரு வாசல். அதே மாதிரி அல்லாஹ் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்கல்ல, இது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால், உனக்கு பிடிக்குமா முதல்ல அல்லாஹ் கேட்குறான். நீ ஒரு மனிதன், உனக்குன்னு சில அதிகாரத்தை நான் தருவேன், அந்த அதிகாரத்தை தந்த உடனே நீயும் உன் அதிகாரத்துக்குள்ள ஒரு அடிமையும் சமமாக ஆளுக்கு பாதியை பிரிச்சுக்கிடுவோம் அதிகாரத்தை அப்படின்னு சொல்லி கொடுப்பியா? உனக்கு நான் செல்வத்தை தர்றேன், உனக்கு கீழே வேலை பார்க்குறவனை கூப்பிட்டு என்னுடைய கடை சொத்து பற்றி எல்லாம் இருக்குது, நம்ம 2 பேரும் சம அதிகாரமாக ஆளுக்கு பாதியை பிரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு கொடுப்பியா? இப்போ அல்லாஹ் விஷயத்தில் மட்டும் ஏன்ப்பா இப்படி நடக்கிறீங்க அப்படி கேட்குறான். அல்லாஹ் என்ன கேட்குறான்னா, வல்லாஹு ஃபல்லல பாலுக்கும் அலா பாலின், உங்களில் சில பேரை விட சிலரை மேன்மையாக்கி இருக்கிறான். ஃபிர் ரிஸ்கி, செல்வத்தில் சிலருக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறான், சிலருக்கு கம்மியாக கொடுத்துக்கிறான். ஃபல்லதீன ஃபுல்லிலூ பிராதி ரிஸ்கிஹிம் அலாமா மலகத் ஐமானுஹும், யாருக்கு செல்வத்தின் மூலம் அல்லாஹ் சிறப்பை அளித்திருக்கிறான் அவர்கள் தங்களுடைய ரிஸ்கை தங்களுடைய அடிமைகள்கிட்ட கொண்டே கொடுப்பதில்லை. ஃபஹும் ஃபீஹி சவாவுன், 2 பேரும் அதில் சம உரிமை பெற்றவர்களாக இருப்பதும் இல்லை. அஃபபி நிஅமத்தில்லாஹி யஜ்ஹதூன், அப்போ அல்லாஹ்வுடைய அருட்கொடையை மாத்திரம் நீங்கள் மறுக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்குறான். நீ செய்ய மாட்டேங்கிற, உனக்கு கீழே உள்ளவனுக்கு உன்னுடைய எல்லாத்தையும் நீ கொடுக்க மாட்டேங்கிற, உன்னோட ஆட்சியை கொடுக்க மாட்டேன், உன்னுடைய அதிகாரத்தை கொடுப்பதில்லை, தர்மமாக கொடுக்கலாம். வேலைக்காரனுக்கு நம்மள்ட்ட இருப்பதில் ஒரு சின்ன ஒரு தொகையை தர்மமாக கொடுப்பது வேற, அனைத்திலையும் நீனும் அவனும் சமம் என்று நீ கொடுப்பியா? அப்போ நான் உனக்கு ரிஸ்க்கை தந்திருக்கும் போதே நீ கொடுக்க மாட்டேங்கிற. இந்த ரிஸ்க்கு நீ சொந்தக்காரன் இல்லை, ரிஸ்க்கை நான் உனக்கு தந்திருக்கிறேன். அப்போ என்னால் ஒரு ரிஸ்க்கு தரப்பட்டிருந்து கூட உன்னுடைய ஆற்றலால் உன்னுடைய சக்தியால் அது உருவானது கிடையாது. அப்படி இருந்து கூட அடுத்தவனை நீ கொடுக்க மாட்டேங்கிறிய. அப்போ நான் எல்லாமே என்னுடைய இதில் எனக்கு யாரும் தந்தது இல்லையே, என்னுடைய ஆட்சி, வல்லமை, பவர், அதிகாரம் எல்லாமே எனக்கே உள்ளதாக எடுத்த. அப்போ அதில் போய் நீ பங்கு போட்டால் எனக்கு எப்படி இருக்கும்
அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி ஒரு உதாரணமாக அல்லாஹ் 16:71 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் பல இடங்களில் இந்த இணை கற்பி அல்லாஹ்வுக்கு சமமாக கருதக்கூடாது என்பதை எத்தனை விதங்களில் சொல்ல முடியுமோ, எத்தனை கோணங்களிலெல்லாம் அந்த கெட்ட நம்பிக்கை மக்கள் உள்ளத்தில் வருமோ எல்லாத்தையும் அகற்றுகிற விதமாக பல வசனங்களில் இதை பற்றி அல்லாஹ் பல விதங்களில் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? ஃபர்ஸ்ட் திருக்குர்ஆனில் சொல்லப்படுறது, லுக்மான் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய தத்துவ ஞானி, பெரிய அறிஞர். அவரை பற்றி குர்ஆனில் குறிப்பிட்டு கூறப்படுகிறது. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது, யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, மகனே அல்லாஹ்வுக்கு மட்டும் இணை கற்பிச்சிடாத. ஏன் இணை கற்பிக்காத என்றால், இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், ஷிர்க் என்ற அந்த இணை கற்பித்தல் தான் பெரிய அநியாயம். அப்போ பெரிய அநியாயம், மனிதன் செய்கிற அநியாயங்கள்லேயே பெரிய அநியாயம் என்று ஒன்றை வைப்பதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய இடத்துல ஒருத்தர் வச்சுட்டோமா, அல்லாஹ்வை போல கருதி விட்டோமா, அல்லாஹ் கொடுக்குற மரியாதை ஒருத்தர் கொடுத்துட்டோமா, அல்லாஹ் கொடுக்குற வணக்கத்தை ஒரு ஆள் கொடுத்துட்டோமா, அல்லாஹ்வுக்கு இருப்பது மாதிரியான ஒரு ஆற்றல் ஒருவருக்கு இருப்பதா நம்பிட்டோமா, இப்படி இருந்தால் அநியாயத்திலே பெரிய அநியாயம் இதுதான் என்று லுக்மான் என்ற ஒரு அறிஞர் சொன்னதை திருக்குர்ஆனில் எடுத்து காட்டுறான்னா நம்ம ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம், அவன் அதை அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம். திருக்குர்ஆனில் ஒருத்தர் சொன்னதை எடுத்து நமக்கு அறிவுரையாக சொல்கிறான் என்றால் இது ஒரு நல்ல அறிவுரை. இது திருக்குர்ஆனில் 31:13 வசனத்தில் இருக்கிறது. அப்போ அநீதிகளிலேயே பெரிய அநீதி எது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சமம் ஆக்கிடக்கூடாது, இது ஒரு விஷயம். அதே மாதிரி குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வணங்குங்கள் என்று மட்டும் சொல்ல மாட்டான். ஓபதுல்லா, அல்லாஹ்வை வணங்குங்கள், ஒலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதுவும் இணையாக்கிறாதீங்க. வணங்குங்கள் சொல்கிற எந்த இடத்தை பார்த்தாலும் வணங்குங்கள் என்று மட்டும் சொல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் மக்கா காபிர்கள் வணங்குனாங்க, அல்லாஹ் வணங்காமையெல்லாம் இருக்கலை, வணங்கி விட்டு வேற ஆளும் கொஞ்சம் வணங்கிட்டாங்க. அல்லாஹ்வை 90% வணங்கினார்கள் சொன்னால் ஒரு 10% வணக்கத்தை மற்றவங்களும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் அந்த மக்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இதை சொல்லுகிறான், வாபுதுல்லா, அல்லாஹ் வணங்குங்க, ஒலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி 4:36 சொல்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று நபிகள் நாயகத்தை அழைத்து சொல்ல சொல்கிறான். மக்களெல்லாம் கூப்பிட்டு, மக்களே இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கியதை நான் பட்டியல் போடட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அத்துலுமா ஹர்ரமா ரப்புக்கும் அழைக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கியதை நான் பட்டியல் போடுகிறேன் வாருங்கள் என்று கூப்பிட்டு விட்டு பல விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றான், அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை கற்பிக்க கூடாது. இணை கற்பிக்கிறது முதல் ஹராமாக்குனல் ஃபர்ஸ்ட். ஹராமாக்குனதை கொலை செய்யாதீங்க, குழந்தைகளை கொள்ளாதீங்கன்னு பல விஷயங்கள் அதில் வருது. அதில் முதல் விஷயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியதை சொல்லட்டுமா என்று சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான்னா, அல்லாஹ் துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதை இணையா மட்டும் ஆக்கிறாதீங்க, வேற என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற வேலையை செஞ்சிடாதீங்க, இது அல்லாஹ் ஹராமாக்கின ஒரு விஷயம் என்று இதை பட்டியல் போட்டு சொல்லுமாறு அல்லாஹ் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்து சொல்லுகிறான். அதே மாதிரி நபிமார்களை ரசூலுல்லாஹ்வை பார்த்தே சொல்றான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பாங்களா? அல்லாஹ் வணங்கணும்னு சொல்வதற்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன எல்லாம் சொல்றான்னு கேட்டால், வான் அகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா, நீ இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வை மாத்திரம் சார்ந்தவனாக நீ தீனை நிலைநாட்ட வேண்டும். வலா தக்கூனன்ன மினல் முஷ்ரிகீன், நபியே நீ முஷ்ரிக்கில் ஆயிராத, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு ஆளாக நீ ஆகிவிடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுகிறான். அதே மாதிரி இறை தூதர் ஆயிடுச்ச, அவங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசமான ஆள் ஆயிடுச்ச, அவங்க மாத்திரம் இறைவனுக்கு இணை கற்பிச்சிடலாம் அல்ல தங்களை இறைவனுக்கு சமமாக ஆக்கிடலாம் என்று வரக்கூடாது என்பதற்காக அவங்கள கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா உமிர்து அன் அபுதல்லாஹ வலா உஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு நான் யாரையும் இணையாக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று மக்கள்கிட்ட போய் சொல்லு. அல்லாஹ்ட்ட சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டால், நானாக இருந்தாலும் அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ்வுக்கு நான் இணை கற்பிக்க கூடாது, இதுதான் எனக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை என்று மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ஒரு அறிவுரையாக சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்பது இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு குற்றமாக, பெரிய பாரதூரமான குற்றமாக இருக்கிறது. அந்த இணை கற்பிக்க கூடாது என்பதற்கு பல காரணங்களையும் தத்துவங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு சமம் ஆக்கக்கூடாது என்றால் அதுக்கு ஏராளமான காரணம் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் காரணம் என்னென்னு கேட்டால், படைச்சவனை இறைவனா நினைங்க, படைச்சிருக்கணும்.
ஒருவனை இறைவனுக்கு ஈக்குவல் நினைக்கிறதாக இருந்தீர்களேயானால், இறைவனாக கருதினீர்களேயானால், அவர்கள் படைக்கப்பட்டு இருக்கக்கூடாது, அவர்கள் படைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இந்த இலக்கணத்தை உலகத்துக்கு சொல்லித்தர்றான். உலகத்தில் எந்த மத சமயத்தினுடைய கடவுள் கொள்கை எடுத்துக்கொண்டாலும் அந்த கடவுள்கள் படைக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களால் உருவாக்கப்பட்டவர்களாக தயாரிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களே தவிர இவர்களை படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் எப்படி கேட்குறான்? யுஷ்ரிகூன, நீங்கள் இணையாக ஆக்குகிறீர்களா? மாலா யஹ்லுகு, படைக்காதவற்றை போய் இணையாக்குறீங்களா? எனக்கு இணையாக்குறீங்க, அது என்னத்தையாவது படைச்சான்னு கேட்டால் உன்னையும் படைக்க காணாம். நான் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இடத்துல உட்கார்ந்து கொண்டு பெரிய சர்வசக்தி உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு சமம் என்று ஒருவரை நீங்கள் சொல்கிறீர்கள், அவர் படைச்சாரா? யுஷ்ரிகூன, இவர்கள் இணை கற்பிக்கிறார்களா? மாலா யஹ்லுகு ஷையன், எந்த ஒன்றையுமே படைக்காதவற்றையும், வஹும் யுஹ்லகூன், அவங்களே படைக்கப்பட்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டதை எனக்கு இணையாக்குறார்களா? ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அதை தருவார் இதை தருவார்னா சொல்லுவாங்க. இவர் படைச்சது என்ன சொல்லுங்கன்னு கேளுங்க. அவர் என்னத்தை படைச்சாரு? எறும்பை படைச்சாரா? ஒரு ஈயை படைச்சாரா? உலகத்தில் எந்த ஒரு பொருளையாவது எவனாவது இது வரைக்கும் படைச்சிருக்கிறானா? ஒரு விஞ்ஞானியை எடுத்துக்கணும், எவனை எடுத்துக்கணும்னாலும் சரி, பொருள்களை படைக்கவே இயலாத மனுஷனுக்கு. கலந்து ஒன்றை மாற்றலாம். மெட்டி அல்லாஹ் படைச்சிருக்கிற படைப்புகளை எடுத்துக்கொண்டு கோதுமை மாவையும் தண்ணியும் எடுத்து ரொட்டியாக்கலாம். அவங்க தான் கோதுமை மாவை உண்டாக்க முடியாது. கோதுமையை உண்டாக்க முடியுமா? உங்களுக்கு முடியாது. அப்போ மனிதன் எந்த ஒரு துரும்பை கூட அவன் படைக்கவே முடியாது. ஒன்றை ஒன்றாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையில் தான் அல்லாஹ் எல்லாத்தையுமே உலகத்தில் தந்துட்டான். ஒன்றையும் மனிதன் படைப்பதற்கு விட்டு வைக்கவே இல்லை. அல்லாஹ் படைத்த பொருள்களை 4 பொருளை சேர்த்து ஒரு இதை உண்டாக்குறான், 5 சேர்த்து ஒன்றை உண்டாக்குறான், சுட வச்சு ஒன்றை உண்டாக்குறான், குளிர வச்சு ஒன்றை உண்டாக்குறான். இப்படி வேண்டுமானால் சிலதை தயாரிக்கிறானே தவிர அதில் அடங்கியிருக்கிற ஒவ்வொரு தனிமங்களும் மூலப்பொருள்களும் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறது தான். ஒரு தனிமத்தையும் மனுஷன் என்ன செஞ்சதில்லை, தண்ணியை கூட உண்டாக்க முடியாது. அப்போ மனிதனுக்கு எந்த ஒரு பொருளையும் உருவாக்க முடியாதுங்கும் போது, எந்த ஒரு நீங்கள் கடவுள் என்று கருதுகிற யாருக்கும் உருவாக்க முடியாதுங்கும் போது எப்படி எனக்கு ஈக்குவலுங்கிறீங்க? யுஷ்ரிகூன, இவர்கள் இணை கற்பிக்கிறார்களா? மாலா யஹ்லுகு ஷையன், எந்த ஒன்றையும் படைக்காதவற்றை இணையாக்குகிறார்களா? வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் கடவுள் வணங்குறியா? அது நேற்று என்னவா இருந்துச்சு? இது 100 வருஷத்துக்கு முந்தைய இருந்துச்சா? ஒரு 500 வருஷத்துக்கு முந்தைய இருந்துச்சா? ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தைய போனீங்கன்னு சொன்னால் ஒரு நேரத்தில் இல்லைன்னு வரும். ஏதோ ஒரு கட்டத்தில் என்றைக்கு அந்த தயாரிக்கப்பட்டுச்சோ அது 1000 வருஷத்துடைய கடவுளாக இருந்தால் கூட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. அது எந்த ஒன்றையும் 1000 வருஷமாக படைக்கவும் இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது எவனாலே உருவாக்கப்பட்டுச்சு, யாரால செய்யப்பட்டுச்சு. இதைத்தானே வணங்குறீங்க. அப்போ இதை போய் எனக்கு இணையாக்குறீங்க. படைச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன படைச்சது யாராவது உலகத்தில் காட்டுங்க பார்ப்போம். எவன் சூப்பர் பவர் நம்புகிறோமோ அவன் படைத்தான் என்றால் லாஜிக் இருக்கு, அறிவு இருக்கு, ஏற்றுக்கொள்கிறது. நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி ஒன்றை காட்டி இது கடவுளுங்கிற அது என்ன படைச்சிச்சு, இது ஒரு காட்டிட்ட பிறகு படைச்சதை காட்டணுமா இல்லையா? காட்ட முடியல. இது அல்லாஹ் 7:191 சொல்றான். அதே மாதிரி அம்ஜாலுல் இல்லாஹி சுரக்கா, அல்லாஹ்வுக்கு இணையானவர்களை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களா, ஏற்படுத்தி இருக்கிறார்களா? ஹலகு ஹல்கி, அவன் படைத்தது போல இவர்கள் கொஞ்சம் படைச்சு போட்டு சாபகல் ஹல்கு அலைஹிம், அதனால படைச்சது யாருன்னு குழப்பம் ஏற்பட்டு அதனால என்ன ஏற்பிக்கிறீங்களா? அவங்க கொஞ்சம் படைச்சு போட, இவர் கொஞ்சம் படைச்சு போட, அந்த கடவுள் கொஞ்சம் படைக்க, இந்த கடவுள் கொஞ்சம் படைக்க, இப்படி ஆளாளுக்கு படைச்சு போட்டதுனால குழம்பி போய் ஒருத்தன் அதை கடவுள்னு இதை கடவுள்னு சொல்றீங்களா? அல்ல கேட்குறான். ஹலகு ஹல்கிஹி, அவன் படைத்தது போல அவர்களும் படைத்து சாபகல் ஹல்கு அலைஹிம், அதனால் படைத்தல் யார் செய்தது என்று குழப்பம் ஏற்பட்டு அதனால் நீங்க என்ன ஏற்பிக்கிறீங்களா? எப்போ நீ செய்யலாம்? பார்த்தா அவர் ஒன்று உண்டாக்கிட்டு இருக்காரு, புதுசு புதுசாக உண்டாக்கி அவர் ஒன்று போடுறாரு, இந்த கடவுள் ஒன்று உண்டாக்குறாரு, அந்த கடவுள் உண்டாக்குறாருன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தானே படைக்கிறாரு, அவன் படைக்கணும், சரி இவன் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடவுள் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் யாரை கடவுள்னு சொல்றீங்களோ ஒன்று படைச்சிருக்கிறாங்களா? படைக்கணும், உருவாக்கணும் தான் கடவுள். இல்லாத ஒன்றை உருவாக்கி காட்ட வேண்டும். இருக்கிறது மாடிஃபை பண்ணி தயாரிக்கிறது பேர் அல்ல படைத்தல் என்று சொன்னால். இருக்கவே கூடாது. மந்திரத்தில் உண்டாக்குறோம்ல, அது அல்லாஹ்க்கு மட்டும் உள்ளதான். மந்திரம் என்ன இப்படின்னு உண்டாக்கிறது ஒன்றுமே இருக்காது. இது மேஜிக்கை சொல்லி ஒழிச்சு காட்டுவாங்க. நிஜமா உண்டாக்க இயலுமா? மந்திரமாக ஒரு பொருளும் இல்லாமல் ஆகுன்னு ஒரு உத்தரவு தான் ஆகிவிடும். இப்படியாக எந்த ஒரு மெட்டீரியலையும் அப்படி அல்லாஹ் உருவாக்கி காட்டியிருக்கிறானே, அது மாதிரி ஏதாவது இருக்கிறாங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன விளங்கணும்னா, நம்ம கடவுள் நினைக்கிறோமே, நம்மளை படைக்கலையே, நம்ம தானே படைச்சோம். இதை விளங்கினாலே அல்லாஹ்வுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க,
இணை கற்பிக்க மாட்டார்கள். இது 13:16 இதை சொல்லி காட்டுறான் அல்லாஹ். இந்த உதாரணம் நிறைய படைச்சு போட்டாங்களா, குழப்பம் ஏற்பட்டுச்சாண்டு. அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான், அஃபமை யஹ்லுக்கு கமல்லா யஹ்லுக்கு, படைச்சவனும் படைக்காதவனும் சமமா? என்ன படைக்கிறவனு படைக்காதவனும் சமமாவானா? அஃபலா இதை சிந்திக்க மாட்டீங்களா? பெரிய கடவுளை பற்றி தத்துவம்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. படைப்பவன் படைக்காதவனை போன்றவனா, படைக்காதவன் படைத்தவனை போன்றவனா? இது சிந்தி. உன்னால் இணை கற்பிக்க இயலாது. என்ன கதையை வச்சுக்கிட்டு கடவுளுங்கிறாங்களே தவிர, அவிழ்த்து விடப்பட்ட கற்பனைகளை வைத்துக்கொண்டு கடவுளுங்கிறானே தவிர, அவர் என்ன படைத்தார் பட்டியல் போட சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் படைக்கலை அப்படின்னு வந்து விடுகிறது. அதே மாதிரி வந்து 16:20 இது 16:17 16:20 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உள்ளதீன எதுவுட மிந்தூனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு இவர்கள் யாரை கடவுள் என்று நினைத்து கொண்டு பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் வந்து லா யஹ்லுகுன ஷையன், ஒன்றையும் படைத்ததில்லை. ஒஹும் யுஹ்லகுன், அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க ஒன்றையும் படைக்கவே இல்லை, படைக்க தான் பட்டிருக்கிறார்கள். ஏன் போட்டு அது போய் கடவுளுங்கிறீங்க? அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, படைத்தல் என்ற ஒரு தன்மை இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் கடவுளாக இருக்க முடியும். படைத்தல் என்ற தன்மை யாருக்கும் கிடையவே கிடையாது. விஞ்ஞானபூர்வமாக கூட அறிவை கொண்டாவது படைக்க முடியுமாண்டா முடியாது. ஆன்மீகத்தை கொண்டாவது படைக்க முடியுமான்னா முடியாது. மந்திரத்தை கொண்டாவது படைக்க முடியுமான்னா முடியாது. ஒன்றை உருவாக்குதலின் கண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா மக்களுமே சேர்ந்து ஒரு கொசுவை படைக்க இயலுமா? உலகத்தில் எல்லா மக்களும் ஒன்றா கூடி நம்ம ஒரு எறும்பை உண்டாக்குவோம், இயலாது. ஏன்? அந்த ஆற்றல் மனுஷனுக்கு எல்லாம் கொடுக்கவே இல்லை, யாரும் கொடுக்கவே இல்லை. அவன் தனக்குரியதாக வைத்துக் கொண்டிருக்கிறான். குல் அரைத்தும் சுரக்காக்கும் உள்ளதின ததுவுடம் எந்தவும் இல்லா, அல்லாஹை விட்டு விட்டு அவனுக்கு இணையாளர்களை அழைத்து கொண்டிருக்கிறீர்களே, எனக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள் என்று நபியை கேட்பீராக. நபியை கூப்பிட்டு சொல்கிறான், இந்த கேள்வி இப்போ கேளு மக்கள்கிட்ட. ஏன்பா நிறைய அல்லாவுக்கு இணைன்னு நிறைய தெய்வங்களை வச்சுக்கிறீங்களே, இதற்கு பதில் சொல்லுங்கள். என்ன பதில் சொல்லுங்கள்? அருணி மாதா ஹலக்கும் இல்லார்கள், இந்த பூமியில் அவர்கள் என்னத்தை படைத்தார்களோ அதில் ஒன்று எனக்கு காட்டுங்க. இதை கேட்க சொல்கிறான்ல. அவங்கள்ட்ட போய் இதை வணங்குறீங்கள, இது படைச்சது என்ன சொல்லு, எத்தனை படைச்சிருக்கு, அது என்ன, யாரையெல்லாம் வணங்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் இவர்களால் படைக்கப்பட்டது என்ன என்று எனக்கு காட்டுங்கள். அம்லகும் ஷிர்குன் ஃபிஸ்ஸமாவாத்தி, அல்லது இந்த வானங்களை அல்லாஹ் படைச்சானா, இவங்களையும் சேர்த்து கூட்டி வச்சுக்கிட்டு படைச்சானா? இவங்களே இடையில தான் உண்டாக்குனாங்க. வானம் பூமியெல்லாம் வந்த பிறகு தானே இவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று அவங்களும் படைச்சது கிடையாது. அல்லாஹ் படைக்கும் போது இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு படைச்சானான்னு கேட்டால் இல்லை. ஏன் இந்த வானம் பூமியெல்லாம் வந்த பிறகு தான் இவங்க வர்றாங்க. நீங்கள் எதே கடவுள்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் அந்த வானம் பூமியெல்லாம் படைக்கப்பட்ட பிறகு உங்களை போன்றவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதுலேயும் பங்கு இல்லை, இவனும் தனியாகவும் படைச்சது இல்லை. அப்புறம் என்ன கடவுள்? அப்புறம் என்ன அல்லாஹ்வுக்கு இணை என்று அல்லாஹ் வந்து 35-40 வசனத்திலையும் கேட்குறான். இதே மாதிரி 46-4 வசனத்திலையும் கேட்குறான். இன்னொரு விஷயம் அழகாக கேட்குறான், குழந்தைக்கு சொல்கிற மாதிரி 22-73 யா யுஹன்னாஸ், மனிதர்களே, லுரிப மசலுன், ஒரு ஓமை சொல்லப்படுகிறது, ஃபஸ்தமிஉ லஹு, செவிமடுத்து கேளுங்கள். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதை செவிமடுத்து கேளுங்கள் என்று மனித குலத்தை எல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லா, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ, தெய்வங்கள் என்று நம்புகிறீர்களோ, அல்லாஹ்வுக்கு சமமாக ஈக்குவலாக கருதுகிறீர்களோ, அவர்கள் லன் யக்லுகு துபாபன் வல விஜ்தமஉ லஹு, அனைவரும் ஒன்றாக சேர்ந்தாலும் சரி ஒரு ஈயை படைக்க முடியாது. உலக மக்கள் அத்தனை பேர் வா, ஒரு ஈயை படைத்து காட்டு பார்ப்போம். பெரிய பெரிய பிரம்மாண்ட சூரிய சந்திரன் அண்ட சராசரங்களை படைக்க வேணாம், இந்த பிரபஞ்சத்தை படைக்க வேணாம், எல்லாரும் ஒன்னா கூடி, உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுமே நீங்கள் எல்லாம் ஒன்னா கூடிக்கிறீங்க. அதில் நீங்கள் அழைக்கிற தெய்வங்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு இடத்துல கும்பல செய்யுங்க. எல்லாருமா கூடி அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு ஈயை படைக்க சொல்லுங்க பார்ப்போம். லன் யக்லுகு துபாபன் வல விஜ்தமஉ லஹு, அவர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை படைக்க இயலாது. இதைத்தான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறேன். யஸ்லுபுஹும் துபாபு ஷையா, ஒரு ஈ வந்து அவங்கள்ட்ட இருந்து ஒன்றை பறித்து கொண்டால் கூட லன் யஸ்தன்கிதுஹு, அதிலிருந்து அதை பிடுங்க முடியாது, பறித்து கொள்ள முடியாது. ஒரு ஈ வந்து எதையாவது நம்ம எடுத்துக்கிடுச்சு தெய்வத்திட்ட இருந்து, அல்ல தெய்வத்தில் போய் அதை அதனுடைய கழிவை கழிச்சிருச்சின்னு வைங்க, தொடச்சி விட முடியுமா? முடியாது. லவ்ஃப தாலிபோல் மத்ரூப், தேடுறவனும் பலவீனமாக இருக்கான், தேடப்படுறதும் பலவீனமாக இருக்குது. யார் தேடுகிறானோ இவனும் வீக்காக இருக்கிறான், கொள்கையில் மனசில் வீக்காக இருக்கிறான். யார்கிட்ட போய் தேடுறானோ அது அதுக்கு மேலே பலவீனமாக இருக்கிறது. ஒரு ஈ போய் உட்கார்ந்தா கூட அதை அரைச்சி விட தெரியல,
நம்ம மேலே ஈ வச்சா விரட்டி விடுவோம்ல, அதை விரட்டி விட முடியவில்லை. என்னங்கடா சொல்றீங்க? நல்லா கேட்குறான். லவ் தாலிபுல் மத்லூப், தேடுபவனும் பலவீனனாக இருக்கிறான், தேடப்படுபவனும் பலவீனனாக இருக்கிறான், சிந்திக்க மாட்டீர்களா என்று சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி 22:73 சொல்லி காட்டுகிறான். அடுத்து என்னன்னு கேட்டால், அந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது படைத்ததை தான் கற்பிக்கணும், யாரும் படைக்கலை. அவன் ஒருவனை தவிர யாரும் எதையும் படைக்கவில்லை என்பதால் அல்லாஹ்வுக்கு இணை கிடையாது என்பது தெள்ள தெளிவாக நிரூபிக்கிறான். அடுத்து சரி, இப்படி அல்லாஹ்வுக்கு இணைன்னு ஒருத்தன் கருதிட்டான்னு வைங்க, அது அல்லாஹ்விடத்தில் எந்த இடத்தில் அது கருதப்படுகிறது? மறுமையில் திரும்ப உயிர்ப்பித்து சொர்க்க நரகம் கொடுப்பான் இல்லையா, அந்த உலகத்தில் வைத்து இதை அல்லாஹ் எப்படி டீல் பண்ணுவான், எந்த மாதிரி எடுத்துக்கொள்வான்னு பார்த்தீங்கன்னா, அதை கடுமையான ஒரு நிலையாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். எப்படி காட்டுறான்? 4:48, 4:146 இந்த 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கிறத மன்னிக்கவே மாட்டான், எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். நம்ம எவ்வளோ பாவங்கள்லாம் செய்கிறோம், எந்த பாவங்கள் செஞ்சாலும் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது. மன்னிப்பு கேட்டால், நம்ம மன்னிப்பு கேட்டோமையானால் அல்லாஹ் என்ன செய்வான்? அதை மன்னிச்சிருவான் நாடியவர்களுக்கு. ஆனால் இணை கற்பிக்கிறத மன்னிக்க மாட்டான். இணை கற்பிக்கிறது மன்னிப்பான். எப்போ மன்னிப்பான் என்றால், உலகத்தில் வாழும் போதே அந்த இணை கற்பிப்பில் திருந்தி, எல்லா சகாபாக்களும் இணை கற்பித்த ஆளுங்க தானே, இணை கற்பித்து விட்டு தவறு என்று உலகத்தில் வாழும் போதே திருந்தி தௌஹீதுக்கு வந்து விட்டால் அதை மன்னிப்பான். இணை கற்பிக்கும் நிலையில் மரணித்து விட்டால், இணை கற்பிக்கிற நிலையிலே ஒருத்தன் மௌத்தாய் விட்டான் என்று சொன்னால் அவனை அல்லாஹ் மன்னித்தல்ங்கிற டாபிக்கே கிடையாது. மன்னிக்காட்டி என்ன தண்டனை, மன்னிக்காமல் தண்டிக்கிறன்னா பர்மனண்ட் தண்டனை. மன்னிச்சுட்டான்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் போட்டு வெளியே கூட கொண்டு வந்துடலாம். இவனுக்கு என்னன்னு கேட்டால் மன்னிப்பே கிடையாது. ஒருத்தன் தொழுவாமே மௌத்தா போயிட்டான், அல்லாஹ் நாடினால் சரி போட அப்படின்னு விட்டுறலாம். அல்லாஹ் நாடினால் அது கீழே உள்ளதில் மன்னிப்பேங்கிறான். ஓ யக்ஃபிரு மாதூன தாலிக லிமன் யஷா, நாடியவர்களுக்கு இதுக்கு கீழ் நிலையில் உள்ள பாவங்களை மன்னிப்பேன். அதுக்காண்டு தொழாமல் இருந்துடக்கூடாது, நாடுனா தான் மன்னிப்பான். நம்ம நாடுங்க லிஸ்ட்டில் வருவோமா நாடாத லிஸ்ட்டில் வருவோமா அவனுக்கு தான் தெரியும். அல்லாஹ் நாடினால் எந்த பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். எதை மன்னிப்பான்? மாதூன தாலிக்க, இந்த ஷிர்க்குக்கு கீழே உள்ளதை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற குற்றத்துக்கு கீழே உள்ள பாவங்களை மன்னிப்பான். ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சமம்னு சொல்லிவிட்டால் ஒரே தீர்ப்பு தான், தூக்கொண்டே போடவன நரகத்துக்கு போடு, நிரந்தரமாக போடு என்று சொல்லிடுறான் அல்லாஹ். அதே மாதிரி இந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தலுடைய விளைவை சொல்லும்போது இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னஹு மன் யுஷ்ரிகு பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறானோ ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அவனுக்கு ஹராமாக்கிறான் அல்லாஹ். இணை கற்பிச்சிட்டான்னு வைங்க, அவன் தொழுதாலும் சரி சொர்க்கம் கிடையாது. நோன்பு வச்சுக்கிட்டே என்ன செய்யறான்? இணை கற்பிக்கிறான். ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே இணை கற்பிக்கிறான். தான தர்மங்களை வாரி வாரி வழங்கி கொண்டே இணை கற்பிக்கிறான். எல்லா நல்லறமும் செய்கிறான். எப்போ பார்த்தாலும் தஸ்பீஹ் மணியும் கைமா உருட்டிக்கிட்டே இருக்கிறான். எந்த ஒரு நல்லறம் என்றதை விட்டதே கிடையாது. உறவினர் அனுசரிக்கிறான், எல்லாம் செய்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டான். இவ்வளவையும் செய்து கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய ஒரு கோரிக்கை அடுத்த ஆள்கிட்ட கேட்டான். அல்லாஹ் கொடுக்குற அந்தஸ்தை அடுத்த ஆள் கொடுத்து விட்டு என்ன செய்யறான்? இதெல்லாம் செஞ்சானையானால் ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கம் ஹராம். அப்படின்னு அர்த்தம், இந்த அமலுக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எதுக்குமே மதிப்பு கிடையாது. அது உலகத்தில் அதுக்கான பலன் ஏதாவது நினைச்சா அல்லாஹ் கொடுப்பான், கொடுக்காம கூட விட்டுருவான். மறுமையில் ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டால் ஹராம்டா என்ன மர கிடைக்காதுன்னு அர்த்தம். சொர்க்கம் ஹராம் என்று சொன்னால் கடைசி நேரத்தில் சில பேர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போவான். நரகவாசிகளை பல வகை அல்லாஹ் பிரிப்பான். சில பேரை உடனே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், நரகத்துக்கு அனுப்பிடுவான். சில பேர் என்ன செய்வான்னா நரகத்தில் போட்டு, இவனுக்கு போதும் 1 வருஷம் போதும், இவனுக்கு சொர்க்கத்தில் போடுங்க, இவனுக்கு 2 வருஷம் போதும், இவனுக்கு சொர்க்கத்தில் போடுங்கன்னு எல்லாம் மாற்றிட்டு இருப்பான். நரகத்துக்கு போனவனெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சொர்க்கத்தை கொண்டு வந்துடுவான். கடுகளவு ஈமானாவது இருக்கணும் கடைசியாக. அதுவும் இல்லாதவன் ஷிர்க்குங்கிறவன். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டான்னு வைங்க, கடைசியாக நரகத்திலேயே கடந்து கொண்டே இருப்பார்கள், அதுக்கு முடிவே கிடையாது. அவ்வளவு பெரிய கோபம் அல்லாஹ்வுக்கு வருது பாருங்க. நரகத்தில் போட்டு காலா யுகமாக அவனை வேக வைக்கிற அளவுக்கு அல்லாஹ் கோபம் வருதுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய விஷயமா அல்லாஹ் எடுத்துக்கிறான். அவன் இடத்தை அடுத்தாள் கொடுக்கும், அவனால் பொறுத்துக்கிற மன்னிக்க முடிய மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனால் கத்தபாலா நப்சிகர் ரஹ்மா, தன் மீது ரஹமத்தை கடமையாக்கி கொண்டேங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் அவனை பற்றி நான் உங்களுக்கு அருள் செய்கிறது இருக்குல்ல, செய்ய வேண்டிய தேவையே இல்லை, நானே எனக்கு கடமையாக்கி கொண்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா சாரிவு இலா மகஃபிரத்தி மின் ரப்பிக்கும்,
உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள். அந்த மன்னிப்புனா எப்படிப்பட்ட மன்னிப்பு தெரியுமா? அதனுடைய விசாலம் வானம் பூமிக்கு சமம், அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெரிய மன்னிப்பு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. அவனுடைய மன்னிப்பு வானம் பூமியோட பெருசாக இருக்கக்கூடிய மன்னிப்பை நோக்கி வாருங்கள்னு கூப்பிடுறான. அப்படி மன்னிக்கும் தன்மை உள்ள ரப்புல் ஆலமீன் இதுக்கு மட்டும் இல்லைங்கிறான், எல்லாத்தையும் மன்னிப்பேன். என்னுடைய இடத்தில் ஒருத்தனை வச்சேன்னு வையே, அதுக்கு மன்னிப்பே கிடையாது, கருணையெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த இடத்தெல்லாம் வந்து தன்னுடைய ஆளுமையை, தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய வெறுப்பை முழுமையாக காட்டக்கூடிய இடமாக இருக்கிறது. அதே மாதிரி இது 5:72 இருக்குது. அதே மாதிரி வந்து நபிமார்களுடைய வரலாறுகள்லாம் சொல்லிட்டு வந்து அல்லாஹ் சொல்றான், ஸாலிக ஹுதல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி. நபிமார்கள் சொன்னாங்க இல்லையா, இது அல்லாஹ்வுடைய நேர்வழி. யஹ்தி பிஹி மய்யஷா, நாடியவர்களுக்கு அவன் அதன் மூலம் நேர்வழி காட்டுகிறான். சொல்லிட்டு ஒலவ் அஷ்ரகு, இந்த நபிமார்கள் இணை கற்பித்து இருப்பார்களேயானால் லஹபித அன்ஹும் மா கானு யாமலூன், அவர்கள் செய்த நல்லறங்கள் அழிந்துவிடும். இப்போ நபியா இருக்கிறாங்க, ஷிர்க் எதுவும் வச்சிருந்தாங்கன்னு வைங்க, அப்படி வைக்கிற ஒரு பேச்சுக்கு தான் சொல்ற, ஒரு பேச்சு லவ்ண்டான ஒரு பேச்சுக்கு அவர்கள் இணை கற்பித்து இருப்பார்களேயானால் லஹபித அன்ஹும் மா கானு யாமலூன், அவங்க செஞ்ச நல்லறங்கள் எல்லாமே முற்றாக அழிஞ்சு போய்விடும். அப்போ அமல்லாம் அழிஞ்சு போயிடும். 6:88 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகது ஊஹிய இலைக்க ஒ இலல்லதீன மின் கபலிக்க, நபியே உமக்கும் சொல்லப்படுகிறது, உமக்கு முந்தி உள்ள நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டது? ல இன் அஷ்ரக்த ல யஹபத்தன் அமலுக்க, அல்லாஹ்வாகிய எனக்கு இணை கற்பித்தால் உங்கள் நல்லறம் அழிந்துவிடும். இது புது செய்தி இல்லை, இந்த உம்மத்துக்கு மட்டும் சொன்ன செய்தி இல்லை, உமக்கும் சொல்லி இருக்கிறேன், உமக்கு முன்னால் அனுப்பின ஒவ்வொரு நபிக்கும் சொல்லி இருக்கிறேன். என்ன சொல்லி இருக்கிறேன்? எனக்கு இணை கற்பித்தால் ல யஹபத்தன் அமலுக்க, உன்னுடைய அமல் அழிஞ்சு போயிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டு அமல் செய்கிறோம், சிரமப்பட்டு தான தர்மம் செய்கிறோம், நேரத்தை ஒதுக்கி தொழுவ வரணும், எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சயனட்டு விஷம் எதுன்னு கேட்டால் ஷிர்க். அல்லாஹ்வுடைய இடத்தை யாருக்காவது கொடுத்துருக்கோமான்னு பயந்து பயந்து செய்யணும். அந்த அந்தஸ்தை யாருக்காவது கொடுத்துட்டோமா, அந்த மரியாதை யாருக்காவது கொடுத்துட்டோமா, அந்த வணக்கத்தை யாருக்காவது கொடுத்துட்டோமா, அப்படி கலந்தா முடிஞ்சே போய் செய்யலாம். நம்முடைய உழைப்பு எல்லாம் துன்யாவே வேணான்னு சொல்லி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரத்தை ஒதுக்குறோம், ஒன்றுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும், அமல் அழிஞ்சு போய்விடும் அப்படின்னு சொல்லி 39:65 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த முஷ்ரிக்குகளை பற்றி சொல்லும் பொழுது காபத்துல்லாவை அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் காபத்துல்லாவை முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்கள் நிர்வாகம் பண்ணுறாங்க. அது அல்லாஹ்வுடைய புனித ஆலயம், வரக்கூடிய மக்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, தங்க வைக்கிறாங்க, எல்லா வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக்க ஹபித்தத் அமாலுஹும் வ ஃபின்னாரிஹும் ஹாலிதுன், அவங்களுடைய எல்லாமும் அழிந்து விட்டது. காபாவுக்கு செய்கிற சேவையை சொல்லிவிட்டு இவங்களுடைய அமல்கள் அழிந்து விட்டது. ஹும் ஃபிஹா ஹாலிதுன், அதில் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள், இவங்க நரகத்துக்கு தான் போவார்கள். காரணம் என்ன? இணை கற்பித்தல். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து கொண்டே காபாவுக்கு சேவை செய்தார்களே, ஆனால் செய்யும் சேவை காபாவுக்குரியதாக இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை, அழிஞ்சு போய்விடும். இப்படி பல வசனங்களை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் நரகத்தில் கொண்டை போட்டு நிரந்தரமாக தள்ளுகிற அளவுக்கு ஒரு பாரதூரமான பயங்கரமான குற்றமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற விஷயத்தை சொல்கிறான். இந்த இணை கற்பித்தல் வந்து பல பரிமாணங்களை கொண்டதாக, இணை கற்பித்தல்னா என்னென்று விளங்காத காரணத்தினால, மக்கள்கிட்ட ஊடுருவிய ஒரு தீமையாக இருக்கிற காரணத்தினால் இதைத்தான் நம்ம விரிவாக அதிகமான